Hi guys, welcome to Homemade Cooking Channel. இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபிஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் போன் கிரேவி எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹோம்மேட் குக்கிங் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கைஸ், என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க விரும்பினா என்னோடய வீடியோஸ் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. ஏன்னா சில பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ஆனால் நீங்கள் வீடியோஸ் முழுசாக பார்க்குறதில்ல. அதனால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எதுவுமே என்னோடய கணக்கில் வர்றதில்ல. எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுமே ஸ்பாம்க்கு போயிடுது. ஸோ தயவு செஞ்சு வீடியோஸை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன், எலும்போட சிக்கனு, அதுதான் எடுத்து வாங்கி வெட்டி மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வெங்காயம், இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்து ரெண்டாக வெட்டி வச்சுக்கிட்டேன். பட்டை மிளகா ஒரு 4 பட்டை மிளகா எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகா சின்னதாக இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 மிளகா எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். பாதி தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, மற்றபடி பட்டை, ஏலக்காய், பூ, கிராம்பு, இவ்வளோதான். 3 பல்லு பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வெட்டி இடித்து வச்சுக்கிட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா cashew nuts நான் இடித்து வச்சுருக்கேன். இது pandan லீஃபு, இது லெமன் கிராஸு, கொஞ்சமாக சீரகம் எடுத்து இடித்து வச்சுக்கிட்டேன். இதுதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருள். மற்றதுலாம் நான் உங்கள்கிட்ட அப்புறமா காட்டுறேன். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போது இது நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதில் பட்டை, பூ, ஏலக்காய், கிராம்பு முதல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லெமன் கிராஸும் pandan லீஃபும். pandan லீஃப் அண்ட் லெமன் கிராஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்கள். அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்துருச்சு, தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை, தக்காளி பழம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம தக்காளி பழம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, க்ரீன் சில்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள்.
தக்காளி பழமும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த சிக்கன் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். கைஸ், இந்த கிரேவி வந்து சிக்கன் எலும்பை எடுத்து செய்யுங்க, இறைச்சியில் செய்யாதீங்க. சிக்கன் எலும்பை எடுத்து இந்த மாதிரி கிரேவி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. முதல்ல இடித்து வச்சுருக்கிற சின்ன சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, சிக்கன் பவுடர் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் 2 டீஸ்பூனு, ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கிரேவி வந்து திக்காக தான் செய்வோம். ஸோ இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா திக்கான ஒரு கிரேவி வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு திக்காக வேணால் கொஞ்சம் நிறையாவே வேணும் கிரேவி அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கல, கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தண்ணிலாம் ஆட் பண்ணி முடித்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சிக்கன் கிரேவி வந்துட்டு நல்லா வந்து கொதிக்குது. அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா வந்து திரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த cashew nuts, அதை வந்து இதில் ஆட் பண்ணலாம். cashew nuts ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா cashew nuts வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா திக்காக தான் இடித்து வச்சுருக்கேன். அது வந்து உதிரியாக இல்லை, நல்லா பேஸ்ட்டு மாதிரி திக்காக இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கரையிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக இப்போது தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன், ரொம்ப இல்லை. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு குறைவாக இருக்கா, கூடையாக இருக்கான்னு. குறைவாக இருந்தால் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்குது. நான் கொஞ்சமாக வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இவ்வளோ தான், சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் கிரேவி வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, கொஞ்சம் நேரம் வந்து கொதித்தாலே போதும். இந்த சிக்கன் போன் கிரேவியோடு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் பட்டர் ரைஸ் தான் வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த பட்டர் ரைஸோட ரெசிபீஸ் வந்து நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணலை. ஸோ பட்டர் ரைஸ் வந்து இன்னொரு நாளைக்கு நான் இன்னும் தனியாக செஞ்சு அதை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் இன்றைக்கி உள்ள ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். சிக்கன் போன் கிரேவி அண்ட் பட்டர் ரைஸோட ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். கைஸ், இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த இடித்து போட்டோம் இல்லையா அந்த cashew நட்ஸ்லாம் அப்படியே வந்து தெரியுது பாருங்கள் அந்த ரைஸ் மேலே ஊற்றும் போது. ஆனால் உண்மையாலுமே சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த சிக்கன் போன் கிரேவியை நான் செஞ்ச மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை நாளைக்கு ஒரு சூப்பரான சமையல் குறிப்பில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல்.